ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் 60 வயசுலேயும் இதை குடிச்சிட்டு வந்தாங்கன்னா 20 வயசு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்மூத்தி தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த மாதிரி ஸ்மூத்தி நீங்கள் சாப்பிட்ருப்பீங்களா என்னென்னு எனக்கு தெரியல. கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். எல்லாருமே இதை குடிக்கலாம். ரொம்ப சத்து உள்ளது, நல்ல இரும்பு சத்து அதிகம் எடுத்தது. அதனால் நீங்கள் பெரியவங்க சின்ன பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம். வயசு ஏஜ் அட்டன் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கூட நம்ம இதை கொடுக்கலாம். கொடுத்துட்டு வரும்போது ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவாங்க. தலைமுடியெல்லாம் கொட்டாமல் இருக்கும். கண் பார்வை நல்ல தெளிவாக இருக்கும். நல்ல அயன் சத்து அதிகம் உள்ளது. இப்போலாம் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே கால் கையெல்லாம் தெம்பு இல்லாமல் உடம்பே அசந்து போயிடுது. வீட்டு வேலை எந்த வேலையும் செய்ய முடியல. இந்த மாதிரி நீங்கள் வாரத்தில் 2 தடவை குடிச்சிட்டு வந்தாலே போதும். அவ்வளோ சூப்பராக உங்களுக்கு உடம்பு ஹெல்த்தியாக உங்களுக்கு ஃபீல் பண்ணுவீங்க. உடம்பு நல்லா தூக்கி விட்ட மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை குடிச்சிட்டு வரும்போது சுகர்லாம் கூட கம்மியாகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எல்லாம் ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் தான் நம்ம பார்க்க போகிறோம். அடிக்கடி எதிர்ப்பு சக்தி இல்லாமல் நோய் வந்துக்கிட்டே இருக்கும். ஏதாச்சும் உடம்பு முடியாமல் போகும். அவங்களுக்குலாம் இது செஞ்சு கொடுத்திங்கன்னா நல்லாவே சரியாகும். வாழ்நாள் ஃபுல்லாக இளமையாக இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான பானம் செய்ய போகிறோம். முருங்கை அந்த மாதிரி வாங்கிக்கணும். பெரிய முருங்கை, சின்ன முருங்கை, உங்களுக்கு எப்படி முருங்கை இருக்கோ அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இன்றைக்கி நான் ஒரு 6 முருங்கை எடுத்திருக்கேன். இதை சின்னதாக கட் பண்ணிவிட்டு, இது கொஞ்சம் பிஞ்சு முருங்கைக்காய் தான், அதனால் 2 பேருக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். 2 சைடும் ஓரத்தில் கட் பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி புட்டுக்குழாய் எடுத்திருக்கேன். அதில் தான் உங்களுக்கு வேக வச்சு காமிக்க போகிறேன். நீங்கள் வேணும்னா இட்லி சட்டியில் கூட வேக வச்சுக்கலாம். நான் கட் பண்ண முன்னாடியே சுத்தமாக நல்ல தண்ணியில் முருங்கைக்காயை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்து தான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ புட்டு அவிப்போம் இல்லையா, அந்த குழாய் தான் எடுத்திருக்கேன். உள்ளக்க நல்ல தண்ணி, குடிக்கிற தண்ணியை ஊற்றி தான் ஸ்டீம் பண்ண போகிறோம். எல்லா முருங்கைக்காயும் இதுக்குள்ளே போட்டுக்கணும். உங்கள் வீட்டில் முருங்கை மரம்லாம் வச்சுருந்திங்கன்னா முருங்கைக்காய் நிறைய காஞ்சி தான் போகும். இந்த மாதிரி முருங்கைக்காயை நீங்கள் பறித்து செஞ்சு குடிச்சு பாருங்கள். இப்போ நான் 2 பேருக்கு தான் 6 முருங்கை எடுத்திருக்கேன். குடும்பத்தில் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அப்போ அவன் நிறைய முருங்கைக்காய் நீங்கள் யூஸ் பண்ணலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி வச்சுட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் இதை அவிச்சு எடுத்தால் போதும். இப்போ இந்த பாத்திரத்தில் தண்ணி இருக்கும் இல்லையா, தண்ணியை அவிக்கும் போது தண்ணியில் கூட முருங்கைக்காடு சத்தெல்லாம் கூட அதில் இறங்கியிருக்கும். அப்படி இறங்கிருந்து தெரிஞ்சிச்சுன்னா அந்த தண்ணியை கூட நீங்கள் 2 உப்பு கல்லும் பெப்பர் பவுடரும் போட்டு கொஞ்சம் வெதுப்பாக அந்த தண்ணியை அப்படியே கீழே ஊற்றாமல், முருங்கை கலர் சேஞ்ச் ஆகிட்டு இந்த மாதிரி வந்துக்கணும். ஃபுல்லாக போட்டுக்கணும். நல்லா வெந்துட்டு நல்லா ஆற விட்டு, நல்லா ஆறிச்சு. ஆறின அப்புறமா 2ஆக குழந்தோம்னா இந்த மாதிரி வரும். நோட்டி வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் ஃபுல்லாக அப்படி அழிச்சு போடணும். அது எப்படி வெந்திருக்கு, நல்லா வெந்துருச்சு, சூப்பராக வெந்திருக்கு. வெளிநாட்டில் இப்போ நான் வாங்கியிருக்க முருங்கைக்காய் $7.50. இங்கே வெளிநாட்டில் விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். முருங்கைக்காய், முருங்கைக்கீரை எல்லாமே அதிகம்தான். ஊரில் நல்லா சீப்பாக வரைக்கும் வச்சுப்போம். இந்த மாதிரி எல்லாத்தையும் சரசன்னு வச்சுக்கலாம். எடுத்துட்டோம். இதுவும் பாருங்கள், நல்லா அப்படி நல்லா எடுத்துட்டோம். உரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வேணாம். நல்லா எடுத்து வச்சு இதை இந்த சதப்பத்தை இது கூட ஒரு ஏலக்காய் துண்டும் போட்டு மிக்ஸில் அரைச்சிக்கலாம். ஆல்மண்ட் பவுடர் ஒரு 4 டீஸ்பூன், 2 ஏலக்காய், ப்ரௌன் சுகர் 2-3 ஸ்பூன், ஒரு கப்பு பால், இந்த மிக்ஸில் நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன். இது நல்லா இப்படி இருக்குது. ஃபில்டர் வச்சு விற்றுக்கணும், அப்போ தான் நல்லது. ஒரு பாத்திரம் வச்சுட்டு அரிப்பு வச்சுக்கலாம். பார்த்தீங்களா, அரிப்பு வச்சு கூட
இப்படி இருக்குது முசு முசா. மறுபடியும் ஒரு 2 சுற்றி எடுத்துகிட்டு வரேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏலக்காய் தூளும் எதுவும் இருக்குது. ஸ்மூத்தி மாதிரி இருக்குது. குடிச்சு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு நல்லா இருக்கும். முருங்கைக்காயில் போட்டால் எப்படி இருக்குமோன்னு யாரும் நினைக்காதீங்க. ஒரு தடவை குடிச்சிங்கன்னா நீங்கள் அடிக்கடி செஞ்சு கேட்பீங்க வீட்டில். அவ்வளோ சூப்பராக இருக்கும். முருங்கைக்காய் ஸ்மூத்தி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கூட ஐஸ் போட்டு நீங்கள் அடிக்கலாம். பசும்பாலுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பாலும் ஊற்றி அடிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். வெண்ணெய் மாதிரி இருக்கு பாருங்க. வேணால் கிரீம் கூட நீங்கள் ஊற்றி செஞ்சு சாப்பிட்லாம். இந்த அருமையான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.